எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ இன்றைக்கி ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி போன வர்க்கலா ட்ரிப் பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஷேர் பண்ணால் கம்மிங் ஹாலிடேஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 4 day 3 night ட்ரிப். இதோட பட்ஜெட் டீட்டெயில்ஸ் அண்ட் 4 days நீங்கள் கிட்ஸ் வச்சுட்டு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும்னு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் உங்களுக்கு ஒரே வீடியோவில் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வர்க்கலா போகலாம். ஒரு ட்ரிப் போகிறோன்னா அங்கே போகிற செலவை விட பிஃபோர் ஆஃப்டர் செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஏதாச்சும் க்ரூம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தவறி போய் ஹேர் கட் பண்ணிட்டேன். கரூரில் ஜாஸில் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு வந்துட்டு பெருசாக பிடிக்கல ஹேர் கட். பட் என்ன பண்ணுறது, அது அப்படியே சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அந்த ட்ரிப்பை வந்துட்டு ஓட்டியாச்சு. ஸோ 2 daysக்கு முன்னாடியே ஹேர் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி பேக்கப் பண்ணியாச்சு. நாங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் அண்ணா வீட்டிலேருந்து அண்ணாவை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக வர்க்கலாக்கு கிளம்பிட்டோம். வர்க்கலா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 8 hours ட்ராவல். ஸோ நாங்கள் ஒரு 5:30 மாதிரி கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆயிடலாம். பட் போக போக நிறைய டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்துட்டு இயர் எண்ட் நியூ இயர்னால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் ரோடுமே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோப்பாக வித்தியாசமாக இருந்ததுனால எங்களால் ஸ்பீடாகவும் போக முடியல. எங்களுக்கு 8 hours 10 to 11 hours மாதிரி காட்டுச்சு. போய்கிட்டே இருக்குது. ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. ரொம்ப நேரம் கார்லேயே உட்காந்துருக்கிறது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கார் ஓட்ட தெரியுங்கிறதுனால நாங்கள் மாற்றி ஓட்டிட்டு போனதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லைன்னா ஒருத்தரே ஓட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கார் டிரான்ஸ்போர்ட் எடுக்காதீங்க. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு வெஹிக்கல் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளே டேரெக்டாக காருக்கு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹோல் ட்ரிப்பே டயர்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா ட்ரெயின் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கே பிக்கப் ஏறினாலுமே டேரெக்டாக வர்க்கலாக்கு ட்ரெயின் இருக்கும். பட் ஃப்ளைட்டுனா நமக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் வரும். உங்களால் ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா டேரெக்டாக திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து ஒரு கேபோ ட்ரெயினோ ஏதோ வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15 hours கழிச்சு தான் நாங்கள் ரீச் ஆனோம். எங்களுக்கு ஹோல் டே ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கார் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. தென் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு 9:30 மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டோம். இங்கே நார்த் கிளிஃப் அண்ட் சவுத் கிளிஃப்னு 2 இருக்கும். இங்கே நிறையா கஃபே வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய் நிறையா உங்களுக்கு வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கான்டினென்டல் டிஷ்ஷஸ்மே நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு நார்த் கிளிஃப். இது வாக்கிங் ஏரியா. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக கெஃபேயாக தான் இருக்கும். அண்ட் கீழே ஃபுல்லாக நமக்கு ஷாப்பிங் ஏரியா இருக்கும். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு கடல். நான் இவ்வளோ ஒரு அழகான கடல் பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பீச் நமக்கு வந்துட்டு இங்கே சென்னையில் பார்த்துருக்கோம், பட் இந்த அளவுக்கு நமக்கு பியூர் அழகாக இவ்வளோ லாங்காக ஹைட்டாக பார்க்க முடியாதுல்ல. பட் இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா கெஃபேல இருந்துமே டேரெக்டாக நமக்கு சீ ஃபேஸிங். அதனால நம்ம ரொம்ப அழகாக இந்த நேச்சர் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். நாங்கள் வந்திருந்த கெஃபே வந்துட்டு டார்ஜிலிங் கெஃபே. அண்ட் மோஸ்ட்லி இங்கே வர ரூட்ஸுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு கார் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்கி தான். ஸோ இங்கே பைக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டு பைக் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரீங்கன்னா கார் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வர சீசன் சம்மர். ஸோ சம்மர் டைமுக்கு நமக்கு கார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வர கெஃபேக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். மற்ற அட்வென்ச்சர் சைட்ஸுக்கு எல்லாமே ரோட் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி வந்துக்கோங்க. நாங்கள் வேறு சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருந்தோம். அதனால கொஞ்சம் ஹெல்த்தியான வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி யோகர்ட் பவுல், ஃப்ரூட் பவுல், அப்புறம் பீனட் பட்டர் ஜாம், அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வேற பிரச்சனை, அதனால தான் அவங்க பல இருக்காங்களாம். ஆமாம், இல்லை சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒழுங்காக வைங்களா, ஏன்னா அவங்க எதுவுமே ஃப்ரைடு சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல. நீ ஏதாச்சும் சாப்பிட்றா? நல்லா இருக்கா? டேய் சாப்பிடுவியாடா? ஹவ் இஸ் இட் உங்களுக்கு? நைஸ் தானா? 2 பேர் 3 பேர் பளபளன்னு தெரியுறீங்கடா. சாப்பிட்டா ஃபாரினர் சாப்பிட்றதா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃப்ரூட் பவுல் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. பட் இங்கே கெஃபேலாம் இருக்கிறதுனால இட்லி தோசைலாம் கிடைக்காது. நமக்கு பெட்டர் ஆப்ஷன் இந்த மாதிரி ஃப்ரூட் பவுல் போயிடுறது. மார்னிங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பிரெட் அந்த மாதிரியே வெரைட்டிஸ்லாம் நிறையா கிடைக்கும். அதுக்கு இது கொஞ்சம் பெட்டர். சாப்பிட்டு அப்படியே அந்த கிளிஃப்க்கு வந்துட்டு ஒரு ரவுண்டு போனோம். அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். அப்படியே அதை பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அண்ணா மட்டும் முன்னாடி போயிருக்கான். மற்ற எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் என்ன சொன்னான்னா, அங்கே பயங்கரமாக குளிருண்டி,
சொல்லி நீ வந்துட்டு ஸ்வெட்டரை எடுத்து வச்சுக்கோ, நீ எல்லாம் குளிர் தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான். நான் நிறைய ஸ்வெட்டர் நான் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாமே ஸ்வெட்டர் டைப் தான். அங்கே போனால் சரியான வெயில். நாங்கள் மட்டும் அங்கே இருக்கிறதுலேயே ஆட் ஒன் அவுட் மாதிரி ஃபுல் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுவும் வந்துட்டு ஸ்வெட்டரில் எங்கள் அண்ணன் வேறு எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் கொண்டு வந்திருக்காரு. பட் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற ட்ரெஸ்லாம் நம்ம அப்போதைக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு கொண்டு வரதுக்குலாம் நமக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் நான் எனக்கு ரொம்ப கிளவராக யோசிச்சு அவனுக்கு மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு வந்திருந்தேன். எக்ஸ்ட்ரா ஜாக்கெட்ஸ் கொண்டு வந்தேன். ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா ஜாக்கெட் போட்டு விட்டுக்கலாம், மற்றபடி நமக்கு அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவன் தப்பிச்சான். இல்லைனா அவனுக்கு ரொம்ப வெறுத்து இருக்கும். எனக்கு இந்த ஸ்டோன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது போகிற வழியில் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்துட்டான். இது வந்துட்டு நேச்சுரல் ஸ்டோன் போல் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. பட் அங்கே வந்துட்டு கொஞ்சம் டூப் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாச்சு எனக்கு பிடிச்ச கலரில். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்கும்னா நீங்கள் இங்கே கூட நிறைய ஷாப் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு பெருசாக அப்படிலாம் பிடிக்காது. எனக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கணும், அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே போய் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அப்படிலாம் ட்ரை பண்ணணும்னு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி ஃப்யூச்சர் வரலாம். ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு கேப் வாங்கினேன். அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கும் நல்லா இருக்கட்டும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் ஹேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. அதை மறைக்கிறதுக்காகவும் இந்த ஹேட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுதான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுச்சு. இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே. வேணும்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணுறேன், கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ வெயிலாக என்ன பண்ணுறதுனே தெரில. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே அந்தளவுக்கு ஃபீலிங்காக இல்லை. சரி நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் அட்வென்ச்சராக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சோடா குடிச்சிட்டு டேரெக்டாக அங்கே போக ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு போகிற வழியிலே ஒரு ஷாப்பில் இருந்து நாங்கள் லஞ்சுமே முடிச்சுட்டு டேரெக்டாக போயிட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணுறது, எதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சது அங்கே போகும்போது இந்த மாதிரி பேராகிளைடிங் இருக்குது, பேரா மோட்டரிங் இருக்குது, பேரா செயிலிங் இருக்குது, அண்ட் கயாக்கிங் இருக்குது. எது நாளும் பார்க்கணுங்கிற மாதிரி தான் பிளானில் போனோம். ஜெட்டாயுமே ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தோம். எங்களுக்கு டேஸ் கிடச்சிதுன்னா, டைம் கிடச்சிதுன்னா கவர் பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா போகலான்னு சொல்லிட்டு. பட் இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜெட்டாயுங்கிறது சிம்பிளாக ஒரு ஈகிள், பெரிய வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஈகிள் ஸ்டாச்சு வந்துட்டு அங்கே இருக்கும். அது ஒரு குட்டி ஒரு சீனரி ஏரியா மாதிரி தான். ஸோ பெருசாக அங்கே உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. சும்மா போய் நம்ம ஈகிளை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஸ்பாட். பட் நீங்கள் அதுக்கு வந்துட்டு கேபிள் காரில் தான் போகணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் எங்களோட ஸ்பாட்லேருந்து அங்கே ஒரு 3 hours ட்ராவல் மாதிரி இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே போய் லாஸ்ட் டேக்கு வச்சுருந்தோம். பட் போக முடியல. ஃபர்ஸ்ட் டேக்கு வந்துட்டு நாங்கள் கயாக்கிங் இல்லைன்னா இந்த பேராமோட்டரிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு அட்வென்ச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ட்ரிப் போகிறேன்னா சும்மா போய் சீனரி பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு பிடிக்காது. நீங்கள் ஊட்டி வ்ளாக் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி குட்டி அட்வென்ச்சர்ஸ் ஆச்சு இருக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து செலக்ட் பண்ணது தான் இந்த ஹோல் ட்ரிப்பும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேராமோட்டரிங் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுச்சு. பெருசாக நமக்கு கரெக்டான லொக்கேஷன் இல்லை. இங்கே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம். உங்களுக்கு அந்த ரூட் வந்துட்டு கொஞ்சம் சந்து புந்தில் போகிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் ப்ராப்பராக பிடிச்சி வரது தான் கஷ்டம். ஸோ இது வந்துட்டு ஃப்ளை வர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட். இங்கேருந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு பேராகிளைடிங் அண்ட் பேராமோட்டரிங் இருந்துச்சு. நான் வந்துட்டு பேராமோட்டரிங் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு 4500 per person. அண்ட் வீடியோ வேணும்னா உங்களுக்கு 1500 எக்ஸ்ட்ரா. எனக்கு மட்டும்தான் இதில் இன்ட்ரெஸ்ட். மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் மட்டும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் போகணும்னு சொல்லிட்டு போயாச்சு. 6000ங்கிறது இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு மட்டுங்கிறது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் தான் இந்த ஒரு குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 1 minute or 2 minutes தான் இருந்திருக்கும் அந்த மேலே பறக்கிற டைமிங். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே இருந்து கீழே பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு குட்டி ஹாப்பி மொமெண்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணி தானே ஆகணும். சும்மா போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு இயர்லி ஒன்ஸ் போகிறது, இல்லை எப்போயாச்சும் போகிறது. நான் திரும்ப ஒர்க்லாம் போவேன்னு கேட்டிங்கன்னா போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ட்ராவல் ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் லைஃப் டைமில் ஒரு தடவை நடக்கிறது. இன்ன வரைக்கும் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். இன்னுமே நான் ஃப்யூச்சர் வரைக்கும் பேசுவேன். ஸோ அதுக்காக இது ஒரு குட்டி செரிசபிள் மூமெண்ட். ஸோ இதுக்காக ஒரு 6000 இட்ஸ் ஓகே அப்படின்னு போயாச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதியனுக்கும் போகணும்னு ரொம்ப ஆசை. பட் கிட்ஸ் அலோடு இல்லை இந்த கேமில். நீங்கள் வந்துட்டு அடல்ட்ஸாக தான் இருந்தாகணும். கிட்ஸுக்கு வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆதியை நாளைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் அவரால் எந்த ஒரு அட்வென்ச்சர்லேயுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கசின்ஸ், பிரதர்ஸ், ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா மேபி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் 2 பேரும் போயிட்டு வரலாம். பட் இங்கே பீச் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸை வச்சுட்டு பீச்சில் விளையாட முடியும். போட்டிங் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸை வச்சுட்டு போட்டிங் போக முடியும்.
அதில் உங்களுக்கு அப்படியே நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்துட்டு அந்த பேராமோட்ரிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பெருசாக யாருமே எந்த கேம்ஸுமே பண்ண முடியல. அண்ட் அதுக்குள்ளே ஒரு 5:36 ஆயிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் கயாக்கிங் விசாரிச்சு வச்சேன். அவங்க வந்துட்டு 6க்கு தான் பிக்கப் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம சன்செட் பார்க்க போகலாம் கயாக்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போய் எல்லாமே ரீச் ஆகிட்டோம். அகெயின் கயாக்கிங்கில் கிட்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், பசங்கள்லாம் கயாக்கிங் போகலாம், நான் வந்துட்டு கண்ட்ரி போட்டில் வந்துட்டு அதினை கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டோம். பட் அங்கே வந்துட்டு ரொம்ப க்ரௌட் ஆகினதுனால போட்டெல்லாம் வந்துட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி கயாக்கிங்கும் போக முடியாமல் நாங்கள் எல்லாருமே ரிட்டன் தான் வந்தோம். இந்த ஸ்பாட் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே கயாக்கிங் போகிறதுக்கு சூஸ் பண்ணுற ஸ்பாட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சீனரியாக இருக்கும். நாங்கள் போனது வந்துட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வச்சுருந்தது இந்த மேங்க்ரோவ் மெடோஸ் அட்வென்ச்சர். பட் இதுக்குள்ளே நான் போய் பார்க்கல, அதனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்ல நல்ல சீனரிஸ் இருந்துச்சு. பட் நான் செகண்ட் டே ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். அதை கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்கிங் ஏரியா அப்படி தான் இருந்துச்சு. இங்கே நீங்கள் வந்துட்டு 2 தடவை போகலாம், சன்ரைஸ் இல்லைனா சன்செட் பார்க்கலாம். இதுக்கு மிடில் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்க்கிங்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ட்ரெஸ் சேஞ்சிங்க்குமே ரூம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வெட் ஆகிட்டிங்கன்னா கூட வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இங்கே நிறைய பேர் ரிட்டன் வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் பாதி பேர் அப்படியே ஸ்டாப் ஆகி இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு நிறைய க்ரௌட் ஆனதுனால ஒரு கயாக்கிங் போகும்போது ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் எலாபரேட் ஆகி மற்ற ஏரியாலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல அந்த குறுகலாக இருக்கிற ஏரியாவில் நிறைய கயாக்கிங் போட்டு போய் ஸ்டக் ஆனதுனால வெளியே வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால் ஒரு புது டூரிஸ்ட்லாம் சென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களால. ஸோ அதனால தான் அந்த டே வந்துட்டு அது கேன்சல் ஆகிடுச்சு. நல்ல வேலை நாங்கள் அட்வான்ஸில் எதுவுமே புக் பண்ணலை, அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்ததுனால தப்பிச்சோ. இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அதே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இருந்திருக்கும். பட் ஆதியனால அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனோட மாமாஸ் எல்லாரும் அவனை நல்லாவே என்டர்டெய்னிங்காக தான் வச்சுருந்தாங்க, அது இதுன்னு விளையாட்டு காட்டி. பட் இருந்தாலும் அவனுக்கு தண்ணியில் விளையாடணும்னு ஆசை. அவனுக்கு வாட்டர் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது. பட் அவனை கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல எங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன், பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 to 15 ரெசார்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டிருப்பேன். எங்கேயுமே அலோவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு பே பண்ணி நம்ம அங்கே இருக்கிற ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் மார்னிங் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் ஒரு நைட் டைமிங் வச்சுருக்காங்க. நாங்கள் போனது வந்துட்டு ஒரு 8:30 அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த டேயில் வந்துட்டு நியூ இயருங்கிறதுனால நிறைய க்ரௌட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 1 monthக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்ல ரெசார்ட் நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சிலே வந்துட்டு புக் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நாங்கள் ஒரு 10 daysக்கு முன்னாடி புக் பண்ணதுனால நல்ல ஒரு டூரிஸ்ட் சீசன் ஆனதுனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஒரு நைட்டுக்கே 20,000 25,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி நம்மளால் ஒரு 4 days ஸ்டே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால் நாங்கள் எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததில் ஸ்விம்மிங் பூல் வரல. ஸோ அதனால் அந்த ரெசார்ட்டுமே எங்களுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோலையுமே ஷேர் பண்ணல. பட் இங்கே அழகான ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. இதுவே வந்துட்டு சூப்பரான ரெசார்ட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீசன் இல்லாத டைமில் இல்லை நீங்கள் ஒரு 1 monthக்கு புக் பண்ணி 1 monthக்கு ஒரு 1.5 monthக்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஒரு ரூமுக்கு 5,000 தானாமா. நாங்கள் புக் பண்ணியிருந்ததே எங்களுக்கு 7,000 வந்துச்சு. அது கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்துட்டு 5,000 தான். பட் அந்த சீசனில் அந்த டைமில் நீங்கள் ஒரு 10 daysக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்துட்டு 20,000 15,000 அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இவங்க மட்டும் அலோவ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், கிட் மட்டும்தான் விளையாட வைக்கணும், எங்களுக்கு ஒரு 1 hour நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு 600 கேட்டிருந்தாங்க பர் பர்சனுக்கு. ஆதியனுக்கு வந்துட்டு கேட்கல, எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் பர் பர்சனுக்கு 600 கொடுத்து போய் விளையாண்டோம். நான் வந்துட்டு ஸ்விம்ஸ் ட்ரெஸ் கொண்டு போகல, பக்கத்தில் தான் இருந்துச்சு ஸ்பாட்டு. பட் இவங்க எனக்கு 1 hour தானே டைம் கொடுத்தாங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரதுக்குள்ளே அதுக்கு இன்னும் டிலே ஆகிடும். ஸோ நீங்கள் விளையாடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆதியன் ரொம்ப ஜாலியாக விளாண்டான். எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே. அவங்க மாமா அப்பா எல்லாம் சேர்ந்து இவனை தூக்கி போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாண்டான். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. நாங்கள் நல்லா ஸ்விம்மிங் பூலெல்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த காகல்ஸு, ஹேர் கேப் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அண்ட் 2-3 ஸ்விம் சூட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பட் ஆனால் இதெல்லாம் அவ்வளோக்கோ ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு டேவாக இருந்துச்சு. ஆதின் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அண்ட் அவங்களுமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணல. நாங்கள் 1 hourங்கிறது 2 hours அந்த மாதிரியே விளாண்டுருப்போம். எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களே வந்துட்டு கிளம்பி வந்தது தான்.
பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளோ ஜாலியாக விளையாடுறான் பாருங்கள். அதனால தான் இப்போ ரெகுலராக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேகேஷன் அதுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறது, ஸ்விம்மிங் பூலாக இருக்கிறது பார்த்து கூட்டிகிட்டு போகிறது. ஸ்விம்மிங் கிளாஸில் இப்போ அவனை அலோவ் பண்ண மாட்றாங்க, 6 இயர்ஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவனை ஸ்விம்மிங் கிளாஸ்லேயும் சேர்த்த முடியறதில்ல. பட் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அவனை சேர்த்து விடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் பையன். அவங்க மாம்ஸில் ஜம்ப் பண்ணி விளையாடுறத பார்த்துட்டு இவனுக்கும் ஜம்ப் பண்ணி போகணும்னு ஆசை. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் 3 பேர் இருந்ததுனால அவனை நல்லா எங்கேஜிங்கும் வச்சு விளையாண்டாங்க. அதெல்லாம் நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு எங்களுக்கு இன்னும் பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் பீச் இருந்துச்சு, சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா புரியலையே. ஒழுங்கா போடுறான். ஆதி ஆதி இப்படி கையை ஆதி இப்படி கையை அப்படியே ஏதோ ஒன்று பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு குட்டி வாக்கிங் போயிட்டு வந்தோம். அங்கே பீச்சில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் அப்படி மார்பிள் மாதிரி அழகாக இருந்துச்சுல. அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மெமரிஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஆதியனுக்கு தான் பாவம் டயர்டாயிருச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, தூக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். எங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரின்னு சீக்கிரமாக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான ஏரியா. ஃபுட்டு தான் பிரச்சனை, மற்றபடி எல்லாமே ஓகே. எங்களுக்கு வந்துட்டு அகெயின் நைட்டுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி சவுத் இண்டியன் ரெசார்ட் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சா எங்கள் அண்ணனுக்கு ஒரு சம்பவம். பயங்கரமான ஃபீவர். முன்னாடி நாள் நைட் வரைக்கும் என்ன வாய் அடிச்சிட்டு இருந்தான். காலையில் பார்த்தா இப்படி படுத்திருந்தான். ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. ஃபஸ்ட்டு சைல்டு வேறு இல்லை, ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அதனால் அவனால் தாங்கவே முடியல. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் டே அவனை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தோம். அதுலேயுமே கொஞ்சம் ட்ரிப்ஸ் போன உடனே ரெடி ஆகிட்டாரு. அதனால் சரி கயாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் டே பிளான் பண்ண மாதிரி இந்த போஹிமன் மேங்க்ரோவ் கயாக்கிங் இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட, ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க, உங்கள் கிட் வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இது ஒரு 2 hours ஆகும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு. அவ்வளோ நேரம் உங்கள் கிட்ஸ் வந்துட்டு கிராங்கி ஆகாமல் இருப்பாங்க. மேனேஜ் பண்ணிப்பீங்கன்னா கண்டிப்பாக கயாக்கிங்க்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு லக்கிலே ஆதியனை அலோவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நானும் கயாக்கிங் போகலாம்ல. அப்புறம் ஆதியனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் தான் பாதி நேரம் அதை பெடல் பண்ணான். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு ஸ்பாட். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதெல்லாம் வியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஸ்டிக் கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி கைட் பண்ணுவாங்க. அந்த இடம் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கணும். டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போக முடியாது. நீங்கள் அன்றைக்கி டே காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாருங்கள். உங்களுக்கு எங்கே வந்துட்டு சீனரிஸ் நல்லாயிருக்கு, பட்ஜெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு பர் பர்சனுக்கு 600 to 800 மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. சிங்கிள் போட், டபுள் போட்டுங்கிற மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கயாக்கிங் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்விம் சூட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஜம்ப் பண்ண மாட்டீங்க, வாட்டர்லலாம் எதுவும் குதிக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். பெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்விம் சூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராக் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பெட்டர். ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு ரீஜனில் எல்லோரும் சேர்ந்து குதித்து விளையாடலாம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம நிற்கிற அளவுக்கு தான் ஹைட் இருக்கும், பெருசாக ஹைட்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ நல்லா இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி பெடல் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும், ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் எப்படி டர்ன் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தராக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ப்ரீ புக்கிங் பற்றி பேசிகிட்டு இருந்தால நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போகணும். டேரெக்டாக ஸ்பாட்டில் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி டைமிங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்னிங் இருக்கும், இல்லைனா ஈவினிங் இருக்கும். மிடில் போகிறது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. கண்ட்ரி போட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, சும்மா ஒரு 1 hour 10 minutes 15 minutes அந்த மாதிரி ஒரு குட்டி ட்ராவல் பண்ணிவிட்டு வரலாம். ஃபோட்டோஸ் நிறையா கிளிக் பண்ணலாம். கிட்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. பட் கயாக்கிங்னா உங்களுக்கு 2 hours ஆகும். சன்ரைஸ் போனீங்கன்னா அழகாக இருக்கும், சன்செட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மிடில் போனீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். 2 hours ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் எனர்ஜி ஃபுல்லாக. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் பெடல் பண்ணுறது சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம சிங்கிளாக பெடல் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டானாலுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான். பட் டபுளாக பண்ணும்போது நம்மளும் கரெக்டாக பண்ணணும், நம்ம பின்னாடி இருக்கவங்களும் கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டபுளாக போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பட்
இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க, அப்புறம் மாறி மாறி பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் பிரதர் எல்லோரும் மாறி மாறி போயிட்டோம். பட் நல்லா இருந்துச்சு. ஆதியன் வந்துட்டு இங்கேன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் சிங்கிள், அவங்க டேடி எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பார். சிங்கிளில் போனால் சிங்கிள் போயிடுவார், டபுளில் இருந்தால் டபுளில் இருப்பார். அப்புறம் வரையில் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு சண்டை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கமான் அபி சே அபி ஒரு பொண்ணு தாண்டா நம்ம கேங்லேயே ஒழுங்காக வேலை செய்கிறா. ஆதி அபி டப்புன்னு அந்த கிளையை பிடிச்சி தொங்க அபி. அவ்வளோதான். எப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் பார்க் பண்ணோமா இல்லையா? 5 rupees ஃபார் பார்க்கிங். என்னால் வந்துட்டு அந்தளவுக்கு புஷ் கொடுத்து லெஃப்ட்டு ரைட்டு டேர்ன் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு வந்தார். பட் அப்படி இப்படி போய் எங்கே முட்டணுமோ அங்கேயே போய் முட்டி நின்றுட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, பட் பார்க்குறதுக்கு கண்ணில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே திடீர்னு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 feet இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நின்னீங்கன்னா, நானே இப்போ நின்றுட்டு தான் இருக்கேன். ஸோ நிற்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு இடுப்பு அளவுக்கு தான் வந்துட்டு தண்ணி இருக்கும். ஸோ பெருசாக அவங்களுக்கு ஹைட் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல தான் இறங்க சொல்லுவாங்க. சன்செட் இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே நிறையா நீங்கள் பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு போட்டில் வந்துட்டு இந்த இளநீர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் குடிக்கலாம், வேணான்னா விட்டுலாம். ஸோ அப்படியே பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே நேரம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரிட்டன் வந்துட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆக வேண்டியது தான். அங்க பாரு சாமி போட்டோ அம்மா பாரு. ஆதியனுக்கு அவனே பெடல் பண்ணணும், நாங்கள் நிற்கிற மாதிரி அவனே தனியாக நிற்கணும், யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரே சேட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவனை மேனேஜ் பண்ணி கிளம்பியாச்சு. எனக்கு வேறு கால்குள்ளே ஏதோ போகிற மாதிரியே இருந்துச்சு. அங்கே நிறைய லீஃப் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பயமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒன்று விளையாண்டு அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அங்கேயும் ஒரு நீட்டாக ஒரு ரூம் இருந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. வாஷ்ரூம் எல்லாமே இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீட்டாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கோட நைட் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அடுத்த நாள் தான் நியூ இயர். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நியூ இயருக்கு. பட் எங்கள் அண்ணனுக்கு தான் சரியான ஃபீவருங்கிறதுனால ஆதியனையும் எங்கள் அண்ணனையும் வந்துட்டு ரூம்லேயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், கணேஷ் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு நியூ இயர் பார்ட்டி போயிட்டு இருந்துச்சு. சரி எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் பயங்கரமான க்ரௌடு. போகிற வழியெல்லாம் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நான் இதை பார்த்துட்டே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த மியூசிக்லாம் போட்டு பார்ட்டி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல அதை விட பெரிய க்ரௌடு. கொஞ்சம் கூட மூச்சு விடுறதுக்கே இடம் இருக்காத அளவுக்கு. எனக்கு பார்த்தோன்னே வேண்டாம், நம்ம உள்ளே போக வேண்டாம், அப்படியே ரிட்டன் கூட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா திரும்ப இங்கேயோ பெருசாக க்ரௌட் ஆயிடுச்சு. சரி வேறு வழி இல்லை, ஒரு ஓரமாக நின்றுட்டோம், அப்படியே நின்றுடுவோம், நம்ம பார்ட்டி முடித்தோடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே சாங்குமே எல்லாமே மலையாள சாங்கா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. மலையாள சாங்லேயே நிறைய ஹிட் சாங்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பாடினா கூட சரின்னு கேட்கலாம். பட் என்ன பாடுறானுங்கன்னே புரியல. அதனால் ரொம்ப போரிங்காக தான் போச்சு. சும்மா அந்த க்ரௌடை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இனிமேல் நியூ இயர்க்கெலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருந்துடும். அது பர்டிகுலராக சென்னை, கோயம்புத்தூர் இது 2 ஏரியாவில் செமையாக இருக்கும். ஸோ இனிமேல் நியூ இயர்க்குலாம் அங்கே தான் போயிடணும். தப்பி தவறி கூட ஒர்க்கில் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஒன்றுமே புரியல, என்ஜாயே பண்ண முடியல, சும்மா க்ரௌடு பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அப்படியே அந்த நியூ இயரை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் லாஸ்ட் டே. இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு இன்னும் ஃபீவர் ஆயிடுச்சு. அவன் சரியாக ஃபுட் இன்டேக்குமே எடுத்துக்க முடியல. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பக்கத்தில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் விசாரித்து பார்த்து திரும்ப ட்ரிப்ஸ் ஏற்றணும், பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அவங்க எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஃபீவர் தான், பெருசாக பயப்படுற அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு பெருசாக அட்மிட்டும் பண்ண முடியாதுல்ல, நாங்கள் அன்றைக்கி கிளம்பி ஆகணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 500 தடவை வருவோமான்னு தெரில. ஸோ கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு போவோன்னு எனக்கு ஆசை. பட் அவனுக்கும் முடியலங்கிற மாதிரி தாட் ஓடிட்டே இருந்துச்சு. பட் அவன் வந்துட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் காரில் இருக்கிறேன், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் சரி குயிக்காக ஒரு 4 hours போயிட்டு கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது வர்க்கலாலேயே வர்க்கலா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட். நீங்கள் பேரா செயிலிங் எங்கே இருக்குது நியர் மீ, அப்படி இந்த மாதிரி பேரா மோட்டரிங் எங்கே இருக்குது நியர் மீன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா ஸ்பாட்ஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த ஸ்பாட்டு தான் இது. இங்கே நிறைய பேட்சாக டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக என்ன நேம்லாம் தெரில.
ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜெட்ஸ்கி போயிருந்தேன். ஜெட்ஸ்கிலேருந்து நமக்கு போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த போட்லேருந்து பேராசெயிலிங் போகிற மாதிரி. ஜெட்ஸ்கி தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நியூ இயரா, ஃபஸ்ட்டு டே இந்த இயரில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஜெட்ஸ்கி சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அதுவும் நான் ஃபர்ஸ்ட்டாக போனேன்னா ஒரு பேட்சில் ஒரு 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நான் போயிட்டேன். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருந்துச்சு. எனக்கு போக போக அந்த கடல்லே இருக்கிற அந்த வேவ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அண்ட் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் ஃபஸ்ட்டாக போனதுனால எனக்கு ரொம்ப நேரம் டைம் கிடச்சிது. அந்த ஆல்ரெடி போட்டில் இருக்கிறவங்கலாம் இறங்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப நேரம் அந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த அலையில் மேலே ஏறும்போது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான அட்வென்ச்சராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. என் ஹஸ்பண்ட் ஆனால் கொஞ்சம் தூரத்துலேருந்து கேப்சர் பண்ணார். அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. நடுக்கடலில் போய் நிப்பாட்டி அங்கே ஒரு போட் இருக்கும். அந்த போட்டில் வந்துட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இப்போ இந்த பேட்சுக்கு வராங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேராசைலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ஹீரோயின் வைப் தான். ஃப்ரீ ஹேரை விட்டுட்டு அப்படியே ஜாலியாக பல ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பட் போக போக எனக்கு வாமிட் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு மோர் தென் 1.5 hours நான் மற்றவங்கெல்லாம் வரதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தராக போய் ஜெட்ஸ்கியில் கூட்டிகிட்டு வரதுங்கிறது ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறமா பேராசெயிலிங் எனக்கு போகிற வரைக்கும் ஒன்றும் தெரில. பட் அங்கே போனோடனே அந்த வெயிட்டுக்கு அந்த காற்றுக்கு ஒரு மாதிரி பிடிக்கான்னு ஷேக் பண்ணிச்சா எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. இனிமேல் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன்னு. அண்ட் ஃபோட்டோஸும் அந்தளவுக்கு கிளியராக வரல. அதனால தான் உங்களுக்கு நான் பெருசாக அந்த வீடியோவும் ஷேர் பண்ணல. ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய பிரதர் தான் வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேர் வந்ததுக்கப்புறமா அவர் போனார். அவர் போய் விளாண்டுட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதனால தான் 4 hours ஆச்சு. உங்களுக்கு கிட் இல்லைன்னா இப்போ நீங்கள் 3 பேருமே ஒரே இதாக போயிருந்தீங்கன்னு வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஏறுறீங்க அப்படின்னா போனோடனே நீங்கள் டக்குன்னு விளையாண்டுட்டு ஒரு 1.5 hours 2 hours தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். டக்குன்னு வந்துடலாம். பட் எங்களுக்கு இது வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி போனதுனால எங்களுக்கு 4 hours ஆயிடுச்சு. ஸோ ஆதியம் தான் திரும்ப பீச்சில் விளாடணும்னு சொல்லிட்டு இருந்தார். வேண்டாண்டா நம்ம ஊருக்கு கிளம்புறோம், திரும்ப வந்துட்டு வெட்டாகி அதை மாற்றி கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை விளையாட விடலை. பாவம் தங்கம். பட் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்து விளையாட வச்சிட்டோம். நல்லா இருக்கா? உனக்கு வேணுமா? உனக்கு எதுக்கு? அஜய்மா அகெயின் இங்கே ஒரு ஸ்டோன் பார்த்துட்டாரா? ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இது எங்களுக்கு தோடு எதுக்குடா கேட்குறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா வந்து ஸ்டோன் கேட்டிருக்காரு. பட் ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம். போதும், அது தேவையில்லாமல் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர் புரிஞ்சுப்பான். அதனால நாங்கள் சொன்னோடனே அவர் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவர் பெருசாக தண்ணியில் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு நான் ஆல்டர்னேட்டிவாக அவருக்கு ட்ரெஸ் அங்கே கொண்டு போகலை. ஏன்னா காரில் இருந்துச்சு. இங்கேருந்து காருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா, அதனால் இடையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்னோடய ட்ரெஸ் தான் அவனுக்கு போட்டு விட்ருந்தேன். பக்கத்துக்கு அப்படியே க்யூட்டாக இருந்தார். அண்ட் கேரளாவில் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் ஃபேமஸில் அதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சி நாங்கள் போகும்போதே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அங்கே போனோன்னே ரொம்ப கிரிஞ்சாக ஃபீல் ஆச்சு. அதனால் நாங்கள் பெருசாக லாட்ரிலாம் வாங்கலை. கடலை மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். இப்படி தான் இருந்துச்சு அந்த ஏரியா. எனக்கு அந்த ஏரியா பேர் வேறு என்னன்னு தெரியல. எனக்கு எங்கேயாச்சும் போர்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு மேக்னெட் கூட வாங்காமல் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் ஒரு மேக்னெட் ஷாப் கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே கண்டுபிடிச்சி ஒரு குட்டியாக மேக்னெட் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. அங்கே இருக்கிற ட்ரெஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் நமக்கெல்லாம் பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் மேக்னெட் வாங்கினேன். எனக்கு ஆனால் அது பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இன்னும் கொஞ்சம் நிறையா இடத்துல நல்லா கிடச்சிது. நம்ம ஃபஸ்ட்டு நார்த் கிளிஃப் போனோம்ல, அங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு பார்த்து கடைசியில் நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்துட்டு இங்கே பார்த்த உடனே ஐயோ மேக்னெட் வாங்கவே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருந்துச்சு குவாலிட்டி. சரின்னு சொல்லிட்டு ஒரு 100 rupees அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் 3 பேர்த்துக்கும் 3 ஃபேமிலிக்கும் ஈச் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் குட்டியாக அந்த மாதிரி டாட்டாய்ஸ் மேக்னெட்லாம் இருந்துச்சு. அது ஆதியன் வேணும்னு கேட்டார். அவருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு முடிச்சாச்சு ஷாப்பிங்கை. அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி ஏதோ சுண்டல்லாம் இருந்துச்சு. இது நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சுண்டலாக இருக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கினோம். பட் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. கேரட்டு பீட்ரூட்டுன்னு அது இதுன்னு போட்டாங்க. எனக்கு பெருசாக டேஸ்ட் பிடிக்கல. ஓகே தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வர்க்கலா ட்ரிப். இதோட பட்ஜெட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ பிரேக் டவுன் பண்ணிடுறேன். நாங்கள் காரில் போயிருந்தோம். பெட்ரோல் வெஹிக்கல்ங்கிறதுனால எங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கு 8,000 ஆச்சு. ஒரு பின்ன ஒரு 9,000 ஆகியிருக்கும். ஸ்டே வந்துட்டு நாங்கள் 3 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். பர் நைட்டுக்கு வந்துட்டு 5,000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ டோட்டலாக எங்களுக்கு ஒரு 20,000 வந்துச்சு. கயாக்கிங்க்கு பர் ஹெட் 600. ஆதியனுக்கு வந்துட்டு ஹாஃப் சார்ஜஸ் வாங்கினாங்க 300. ஸோ உங்களுக்கு 7 yearsக்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபுல் சார்ஜஸ். அண்ட் வந்துட்டு
பேரா செயிலிங்க்கு வந்துட்டு பர் ஹெட்க்கு 2500, ஜெட் ஸ்கீக்கு 700. நாங்கள் 3 பேர் போனதுனால காம்போ ஆஃபராக எங்களுக்கு வந்துட்டு ஹோலாக 6000க்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கேங்காக போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். பேரா மோட்டரிங்க்கு பர் ஹெட்க்கு வந்துட்டு 4500. இது போக ஃபுட்டு, அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே எங்களுக்கு ஒரு 5000க்குள்ளே வந்துச்சு. ஸோ டோட்டலாக வர்க்லா ட்ரிப்புக்கு ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 போனீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். இது வந்துட்டு எங்களோட எக்ஸ்பென்சிவ் மட்டும்தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸ்டே மட்டும் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த ட்ரிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா என்னை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.